வணக்கம், டாக்டர் புவனேஸ்வரன் பேசுறேன். இப்போ பரபரப்பா எல்லாரும் பேசிக்கிறது இந்த ஆன்டி ஏஜிங், அதாவது வயதாவது இல்லாமல் எப்படி தடுப்பது, எப்பொழுதும் இளமையாக இருப்பதற்கு என்ன செய்வது அப்படின்னு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி ஏஜிங் அப்படிங்கிறது பல வருஷங்களாக பேசப்பட்டு வந்த ஒரு கான்செப்ட். ஆனா இப்போ ஒரு சமீபத்தில் கூட நீங்க படிச்சிருக்கலாம், ஒரு நடிகையினுடைய மரணத்துக்கு கூட அது சந்தேகப்படுறாங்க. இப்ப அதுல ஒரு ஓவராலா ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாக ஆன்டி ஏஜிங்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த ஸ்கின் ஏஜிங், தோலானது அப்படி சுருக்கமெல்லாம் இல்லாம இளமையா இருக்கிறது எப்படி. இரண்டாவது என்னன்னா ஒரு ஜென்ரலாவே எனர்ஜி லெவல், அது எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது. இப்படி பல விதமாக ஒரு இளமையாக இருப்பதற்கு பாக்குறாங்க, முயற்சி பண்றாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ், அதாவது சில அழகு சீரமைப்பு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னா அந்த அது சர்ஜரியாக இருக்கலாம், அல்லது ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் தோலுக்கடியில் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ரெண்டாவது மருந்து வகைகள். இப்போ மருந்து வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வைட்டமின்ஸ்ல முக்கியமா வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அப்படிங்கிற மாதிரி மருந்துகள், குளுட்டத்தயான் அப்படிங்கிற மருந்து, ஹைலூரானிக் ஆசிட்ங்கிற மருந்து, இந்த மாதிரி மருந்துகள் இருக்கு. மூணாவது ஒன்று பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ், ஐவிஏ கொடுக்குறாங்க. அந்த ஐவிஏல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிபி, அதாவது அடினோசின் டைநியூக்ளியோடைடு அப்படிங்கிறது, கூட நியாசின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன், குளுட்டத்தயான் இன்ஜெக்ஷன், சீரம் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி பலவிதமான புது வகையான ஒரு ஒரு அமைப்பு இப்போ வந்துட்டு இருக்கு. இந்த மெயினா பாத்தீங்கன்னா இந்த இதுல என்ஏடி அப்படிங்கிற என்ஏடி பிளஸ் அப்படிங்கிற ஒரு சீரம் கூட சில பேர் போட்டுக்கிறாங்க. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ அழகு சீரமைப்பு ப்ரொசீஜர்ஸ், அதாவது நம்மளுடைய முகத்துல சீரமைப்பு பண்றது, உடம்புல மற்ற பாகங்களுக்கு உறுப்புகளுக்கு சீரமைப்பு பண்றது, இந்த மாதிரி சில ப்ரொசீஜர்ஸ், சில மைக்ரோ நீட்லிங் அப்படிங்கிற இன்ஜெக்ஷன்ஸ், ஓரலா சாப்பிடக்கூடிய மருந்துகள், இது தவிர இன்ஜெக்ஷன்ஸ். அப்போ மாதிரி எத்தனையோ இருக்கு. இதுல பொதுவாக மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, முக்கியமா புரிஞ்சுக்கங்க. முக்கியமா இந்த ஐவி ட்ரக்ஸ். அதை விட என்னன்னா சில சமயம் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கும் பொழுது அதனுடைய பக்க விளைவுகள் அப்படிங்கிறது ஏர் அண்ட் பாலிசன் மாதிரி வரும் பொழுது சில சமயம் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதனால இது இப்பொழுதும் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, வளர்ந்து கொண்டு இருக்கும் ஒரு ஏரியா. இது போக போகத்தான் இதை பற்றி நமக்கு சரியான தெரியும். புரிஞ்சுதா? வணக்கம்.